everyone. இந்த சீரிஸில் NCERT Exemplar ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். இது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸுங்கிற சாப்டர்லேருந்து எக்ஸம்ப்ளர் ப்ராப்ளம், NCERT எக்ஸம்ப்ளர் ப்ராப்ளம். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிகர் 2 பாசிட்டிவ் சார்ஜஸ் Q2 and Q3 fixed along the y-axis exert a net electric force in the plus x direction on charge Q1 fixed along x-axis. If a positive charge Q is added at x, 0 the force on Q1 என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ் Q2 அண்ட் Q3, இதுவும் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இதுவும் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், சரியா? ஃபிக்ஸட் அலாங் y ஆக்சிஸில் இருக்குது. எக்ஸர்ட் a net electric force in plus x direction on charge Q1. அதாவது நெட் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரெக்ஷனில் இருக்குங்கிறாங்க, இந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறாங்க, சரியா? ஃபிக்ஸட் அலாங் x ஆக்சிஸ். If a positive charge Q is added at x, 0, x, 0ல வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஆட் பண்ணிடுறாங்க. இப்படி ஆட் பண்ணும்போது இந்த ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும், கூடுமா குறையுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவங்க சொல்லியிருக்கிற இந்த டேட்டா வச்சே, அதாவது இதுவும் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இதுவும் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இது ரெண்டும் சேர்த்து இதில் நெட்டு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் ப்ளஸ் எக்ஸ் டைரெக்ஷனில் இருக்குது அப்படிங்கிற போதே இந்த Q1ங்கிற சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிடணும். எப்படி நெகட்டிவ்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இது Q2 சார்ஜ், இந்த Q2 சார்ஜுக்கும் இந்த Q1 சார்ஜுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து இதுதான், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து இதுதான். இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா இது இப்படி அட்ராக்ட் ஆகும், இந்த டைரெக்ஷனில் இப்படி அட்ராக்ட் ஆகும். அதே மாதிரி தான் இங்கேயும் இது பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் தான் இந்த டைரெக்ஷனில் இப்படி அட்ராக்ட் ஆகும். அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் நம்ம ரிசால்வ் பண்ணால் ரிசல்டன்ட் வந்து கண்டிப்பாக இந்த டைரெக்ஷனில் தான் வரும், சரியா? அப்போது இது வந்து நெகட்டிவ் சார்ஜுன்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரி, அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்க, இஃப் எ பாசிட்டிவ் சார்ஜ் Q இஸ் ஆடட் அட் x, 0, அதாவது x, 0 இந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து நெகட்டிவ் சார்ஜுன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த ரெண்டு சார்ஜினாலையும் ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் இழுக்குது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு, சரியா? இப்போ மூணாவதாக ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே வச்சுட்டாங்க, இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ்னு அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ இது பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறபோது இந்த Q1ல் இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸை அதிகரிக்க தான் செய்யும். இது வந்து என்ன பண்ணும், ஏற்கனவே இருக்க ஃபோர்ஸை விட இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து இது இன்னும் இழுக்கும். அப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். எந்த சைடு இன்க்ரீஸ் ஆகும், பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷனை நோக்கி இன்க்ரீஸ் ஆகும். அப்போது ரெண்டு இன்க்ரீஸ் இருக்குது, சரியா? இதில் வந்து ஷால் இன்க்ரீஸ் அலாங் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இதுதான் வரப்போகுது. இது பார்த்திங்கன்னா இது ரெண்டும் டிக்ரீஸுங்கிறதுனால இது வராது. ஷால் பாயிண்ட் அலாங் த நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இதுவும் வந்து வராது. ஷால் இன்க்ரீஸ் பட் த டைரக்ஷன் சேஞ்சஸ் பிகாஸ் இன்டர்செக்ஷன் ஆஃப் Q வித் Q2 அண்ட் Q3. ஸோ இது வந்து கிடையாது, ஏன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால இது வந்து இந்த டைரெக்ஷனில் தான் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லணும். ஏன்னா இந்த சார்ஜினாலையும் இந்த சார்ஜினாலேயும் நெட் ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் தான் இருக்குது. அதுக்கடுத்து இன்னொரு சார்ஜ் இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கும்போது அதே டைரெக்ஷனில் தான் உங்கள் ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வரும். அடுத்து, a point positive charge is brought near an isolated conducting sphere. இந்த ஃபிகரில் சொல்லியிருக்கிறாங்க. the electric field is best given by அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கண்டக்டிங் ஸ்பியர்ஸு. இப்படி கண்டக்டிங் ஸ்பியர் இருக்கும்போது இந்த ப்ளஸ் கியூங்கிறது வந்து பாயிண்ட் சார்ஜ், இந்த பாசிட்டிவ் அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, சரியா? இப்போது இதில் எந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்மகிட்ட கேட்குறாங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு இது பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறதுனால பாசிட்டிவ் சார்ஜினாலே எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து அவுட்வேர்ட்ஸ் தான் இருக்கும், சரியா? எல்லா டைரெக்ஷன்லேயும் அவுட்வேர்ட்ஸ் தான் இருக்கும். அப்போது இங்கே பார்க்கும்போது மேலே பூரா அவுட்வேர்ட்ஸில் இருக்குது, இந்த சைடும் அவுட்வேர்ட்ஸில் இருக்குது. ஓகே, 1 இங்கே அவுட் சைடில் இருக்குது, இந்த சைடு அவுட் சைடில் இருக்குது 2. அதுக்கடுத்து இங்கே வந்து அவுட் சைடில் இருக்குது, இந்த சைடும் அவுட் சைடில் இருக்குது. சரி, இந்த 3 சாய்ஸில் தான் ஏதோ ஒன்று வரப்போகுது. 4வது பார்த்திங்கன்னா இங்கே பூரா இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கு அவுட் சைடில் இருக்குது, இந்த இதில் பார்த்திங்கன்னா இன்சைடில் வர மாதிரி வருது. அப்போ இந்த ஆப்ஷன் வராது கண்டிப்பாக. சரி, அடுத்து பாருங்கள், இப்போது ஒரு ஸ்பியர் இப்படி இருக்குது. இந்த ஸ்பியரில் வந்து நீங்கள் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஏற்கனவே இந்த பாசிட்டிவ் சார்ஜை கணக்கு வச்சுக்கிறோம்.
இதுதான் அந்த ஸ்பியர். இந்த ஸ்பியர் வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்குது. இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்பியரில் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜை பூரா இந்த ஓரத்தில் கொண்டு வந்துடும். இந்த ஸ்பியரில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜை பூரா ரிப்பல் பண்ணி அடுத்த ஓரத்தில் கொண்டு போயிடும். நம்மளுக்கு எப்பயுமே என்ன தெரியும், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து நெகட்டிவ் சார்ஜ் போகும். அதாவது இதுதான் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னா இதுலேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் உள்ளே தான் வரப்போகுது. இந்த பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து இப்படி தான் வரப்போகுது. நேராக இருக்கிறதுல மட்டும் ஸ்ட்ரைட்டாக வந்துடும். இந்த சைடில் இருக்கிற பூரா இப்படி வரும், இந்த மாதிரி வரும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பூரா பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது. இந்த பாசிட்டிவ் சார்ஜிலேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸு கண்டிப்பான முறையில் வெளியில் தான் வரணும். அப்போ வெளியில் தான் வரணும் அப்படிங்கிறபோது இந்த ஆப்ஷன் வராது. இது அல்லது இது ரெண்டில் தான் வரப்போகுது. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இந்த ஆப்ஷன் வந்து வராது. ஏன் வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பார்த்திங்கன்னா சார்ஜஸ் பூரா இப்படி இருக்கும். இந்த மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் கேர்வ்டு பாத்தில் வந்து இருக்கும். அப்போது இதனுடைய லைன்ஸ் பூரா இப்படி உங்களுக்கு கேர்வ்டாக தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து வராது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேவா? தேங்க்யூ.